கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது சிறுமியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு முதல்வர் விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். கோவையில் 2 நாட்களுக்கு முன்பு 10 வயது சிறுமி காணாமல் போனார். அவர் போலீசார் விசாரணையில் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முக்கிய குற்றவாளியான கார்த்தி கால் முறிவுக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மோகன் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இருவரும் சம்பவத்தில் ஈடுபட்டது எப்படி கைது செய்யப்பட்டனர் என்று நேற்று போலீசார் விளக்கம் அளித்திருந்தனர். தற்போது முதலமைச்சர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். சிறுமியின் பெற்றோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். கடும் தண்டனை பெற்றுத் தருவதாக முதல்வர் உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தருவதாக சிறுமியின் பெற்றோரிடம் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 10 வயது சிறுமி கோவையில் 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போனார். அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதில் முக்கிய குற்றவாளியான கார்த்தி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக மோகன் என்பவரும் கைது செய்யப்பட்டனர். கார்த்தி என்பவர் கால்முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். சமூக வலைதளத்தில் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த முதலமைச்சர் விஜய் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரப்படும் என உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சிறுமியின் குடும்பத்தினரை குறிப்பாக பெற்றோரை தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்ற உறுதியை முதலமைச்சர் விஜய் பெற்றோரிடம் அளித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சேலம் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், தற்போது முதலமைச்சர் விஜய் பெற்றோரை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பேசியிருக்கிறார், என்ன உறுதியளித்திருக்கிறார்? பாலா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம், அதே போல மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இதுபோல நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில சூலூர்ல அந்த நடந்த இந்த நிகழ்வானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததை அடுத்து நேற்று மாலை சொந்த ஊரான மேட்டூரை அடுத்து கொளத்தூர் பகுதிக்கு சிறுமியின் உடல் கொண்டு வரப்பட்டு ஊரார் முன்னிலையில் வைக்கப்பட்டு சிறிது நேரம் அனைவரும் கதறி அழுது அஞ்சலி செலுத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக காவிரி ஆற்றல் கரையோரம் சிறுமியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த அமைச்சர் சம்பத்குமார் நேற்றைய தினம் நேற்று இரவே ஆறுதல் தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினர் அவர் இந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், அதே போல கோவை சேர்ந்த அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. இதனிடையே தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் அவர்களது குடும்பத்தை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாம சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது இவர்கள் கோரிக்கை விடுத்தபடி சட்டப்பூர்வமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பலா, மோகன்ராஜ், பெற்றோர் தரப்புல வேறு ஏதேனும் கோரிக்கை முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டதா? அது பற்றிய தகவல் இருக்கா? அதாவது நேற்று முதற்கொண்டே இவர்களது குடும்பத்தினர் சொல்லக்கூடிய ஒற்றை கோரிக்கை, இந்த சம்பவத்தில், இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா. தமிழ்நாட்டில் இது போன்று மேலும் ஒரு சம்பவம் தொடரக்கூடாது அப்படிங்கிறது இவர்களோட கோரிக்கையா இருக்கு. மற்றபடி இவர்களது கோரிக்கை அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒற்றை கோரிக்கை தான், அதாவது 10 வயது சிறுமிக்கு நேர்ந்த இந்த கொடூரம் இனி தொடரக்கூடாது அப்படிங்கிறதா இந்த குடும்பத்தினர் மட்டுமல்ல, அந்த ஊரார், அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த ஆட்சியில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்ட நிலையில இப்ப ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இதன் போல சம்பவங்களை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவர்களது கோரிக்கையாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.